ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிற வண்ணமாக இந்த நாள் ஒரு சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எதற்காக ஜெபிக்க போகிறோம் என்றால், பல தேசங்களை இயேசு கிறிஸ்துவை, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை கடினமாக இருக்கிற சூழ்நிலைகள் நிறைய தேசங்கள்ல இருக்குது. அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வடகொரியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சூடான், லிபியா, இப்படி பல இடங்களை பட்டியலிட்டு காமிக்கிறாங்க. அதில் 10வது இடத்துல நம்ம இந்தியாவும் ஒரு காரணமாக இருக்கிறது. அதாவது கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிற காரியமா இருந்தாலும் சரி, இன்னும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக கொள்ளுகிற சூழ்நிலையில் கடினமான மனநிலைமை உள்ளவர்களாக இருக்கலாம். இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பல இடங்கள் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 50 இடங்கள் நான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எதுக்காக ஜெபிக்க போறோம்னா, தேவன் திறந்த வாசலை நம் தேசம், ஒவ்வொரு தேசங்களும், நம்ம இந்திய தேசம் மட்டுமின்றி பல இடங்கள், கிட்டத்தட்ட 50 தேசங்கள் இருக்கிறது. 50 தேசங்களும் திறந்த வாசலை ஏற்படுத்தணும். உங்கள் கடினமான மனதுகள் எல்லாம் லெகுவா மாறணும். அதற்காக ஜெபி. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பா, உமக்கு நன்றி செலுத்திக்கிற தகப்பனே. அப்பா, நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்கப்பா, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீங்கப்பா, எங்களுக்காக முள்முடியை சுமந்தீங்கப்பா. ஆண்டவரே சப்பா, சிலுவையை சுமந்தீங்க. ஆண்டவரே அப்பா, ஈட்டினால குத்தப்பட்டீங்க. ஆண்டவரே, எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ராஜா, ரத்தமும் தண்ணீரும் கலந்து வெளியே வரக்கூடிய அளவுக்கு எங்களுக்காக எல்லாவற்றையும் நீங்க இழந்தீங்கப்பா. ஆண்டவரே சப்பா, உங்கள் அழகான ரூபத்தை இழந்தீங்க. ஆண்டவரே, எல்லாவற்றையும் இழந்தீங்கப்பா. நீங்க சிலுவையில கதறினீங்கப்பா, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறக்கூடிய சூழ்நிலையில எங்களுக்காக எல்லாவற்றையும் சகிச்சீங்கப்பா. ஆனா இன்னும் பல இடங்கள்ல தகப்பனே, உண்மை சொந்த இரட்சகராய், உடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லாதபடி மனது கடினமா இருக்கிற இந்த சூழ்நிலைகள் நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. இவ்வளவு ஊழியங்கள் ஆண்டவரே வளர்ந்து வருகிற எங்க இந்திய தேசத்துல கூட தகப்பனே, ஆண்டவரே சப்பா, இந்த கடினமான சூழ்நிலை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு தேசங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சூடான் தேசம், வடகொரியா 1வது இடத்துல இருக்கு. நுழையவே முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கு. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், லிபியா, இப்படி நிறைய இடங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப நாங்க இதற்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க அப்பா. ஊழியங்கள் ஆண்டவரே சப்பா உட்புக முடியாதபடி, உங்களுடைய சுவிசேஷம் உட்புக முடியாதபடி இருக்கிற அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் ராஜா, எல்லா தேசத்தின் கதவுகளும் தகப்பனே திறக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. நீ கொடுத்த வாக்குத்தத்தின்படி ஜெபிக்கிறோம். திறந்த வாசல் அப்ப, சுவிசேஷத்திற்கான திறந்த வாசல், ஆண்டவருடைய நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கான திறந்த வாசல்கள் எங்களுக்கு முன்பாக இருக்கிறப்பா, அடைக்கப்பட்டு இருக்கிறதுப்பா. எல்லா வாசல்களும் நீங்க திறங்கப்பா, திறக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, காலம் கடைசியா இருக்கிறதுப்பா. உண்மை அறியாமல் யாரும் நரகத்திற்கு சென்று விடக்கூடாதுப்பா. உண்மை அறியாமல் யாரும் ஆண்டவரை சப்பா அழிந்து போய் விடக்கூடாது ராஜா. நீங்க திறங்க இசப்பா. ஒவ்வொரு தேசங்களிலும் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வாசலும் திறப்பீராக. ஆங்காங்க இருக்கிற பிரதமர்கள், அதிபர்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. நீ தான் உண்மையான தெய்வம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்களாக ராஜா. அப்ப நீர் இரக்கம் காண்பீராக. எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் எல்லாம் திறக்கப்படுவதாக என்று நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இவர்கள் மனக்கண்கள் கடினமா இருக்கிற ஆண்டவரை எல்லாம் அன்று சவுல், அந்த கடினமான மனதுள்ள சவுலை பவுலாக மாற்றின தேவன் அப்பா. ஆண்டவரை, அது உண்மை ராஜா. அது போல அது கடினமா இருக்கிற கிறிஸ்தவர்களை துன்புறுத்தணும்னு ஆண்டவரை இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கத்தின் மனதுகளும் அது லெகுவாக மாறுவதாகப்பா. கற்பாறையை போல இருக்கிற அந்த ஆண்டவரை மனதுகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக ராஜா. அன்று சவுல் பவுலாய் மாறினாரே ராஜா. ஆண்டவர், அந்த சவுல் ஆண்டவர் கிறிஸ்தவர்களை தேடி தேடி ஆண்டவரே துன்புறுத்ததை நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே. அதே சவுல் தான் பவுலாக மாறி உமக்காக வைராக்கியமாய் நின்னாருப்பா. இந்த நாட்கள்ல கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழும்பிக் கொண்டு ஆண்டவரை வீடு வீடா சேர்ந்து அவர்களை துன்புறுத்துகிற, எங்க கூடனா நாங்க துன்புறுத்துகிற இந்த எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும் அப்பா. எங்க இந்திய தேசத்தை விட்டு மாறட்டும், ஆப்கானிஸ்தானை விட்டு மாறட்டும், பாகிஸ்தானை விட்டு மாறட்டும், லிபியா விட்டு மாறட்டும், வடகொரியா விட்டு மாறட்டும். இன்னும் ஆங்காங்க எந்தெந்த தேசங்களா இருந்தாலும் ராஜா, எல்லா தேசத்துல இருக்க இந்த மன கடினங்கள் அகன்று போவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த இடங்கள்ல சுவிசேஷம் பரம்பட்டோம்ப்பா. இந்த இடங்கள்ல உங்களுடைய ஆண்டவரே எங்களுக்காக
செய்த காரியங்கள், நீர் எங்களுக்காக மரித்தது, எங்களுக்காக உயிர்த்தது, இன்றும் எங்களுக்காக ஜீவிக்கிறீர் என்பதை இங்க உள்ள ஒவ்வொரு ஜனங்களும் ராஜா புரிந்து கொள்ளும்படியாக நீங்க இரக்கம் காண்பிக்க வேணுமாக ஜெபிக்கிறேன். ஏசப்பா இறங்குங்க ராஜா. அப்பா ஒரு விஷயம் எங்களுக்காக இறங்குங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கண்கள் இருட்டாக இருக்கிற சூழ்நிலைகள், இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பார்கள் என்ற வசனத்தை நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். இருளில் உண்மை அறியாத இருளில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ராஜா வெளிச்சமாகி உண்மை காண கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் இரக்கம் காண்பீங்கப்பா. ஊழியர்கள் எழும்பட்டும் தகப்பனே, மிஷனரிகள் எழும்பட்டும் தகப்பனே, வாலிபர்கள் எழும்புவார்களாக ராஜா. உம்மை பற்றி அறிவிக்க பல கோடி ஜனங்கள் எழும்பட்டும். தேசம் தேசமாக ஆண்டவரே இயேசப்பா, மாநிலம் மாநிலமாக, மாவட்டம் மாவட்டமாக, தெரு தெருவாக உண்மை அறிவிக்க கோடி கோடிய ஊழியர்கள் எழும்புவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க கரத்துல நாங்க தருகிறோம் தகப்பனே. அப்ப நீர் எங்களுக்கு இதுல ஒரு விடுதலை கொடுங்கப்பா. ஆங்காங்க இருக்கிற எல்லா தடைகளும் முட்டைக்கப்படட்டும் அப்பா. அந்த யோர்தான் ஆண்டவரே இயேசப்பா செங்கடல் தடையா நின்றதப்பா, அதை பிரிக்கும் பொழுது வழி பிறந்தது போல ஆண்டவரே நீங்க நினைச்சீங்கன்னா எல்லா வழிகளும் திறந்து விட முடியும் தகப்பனே. நீங்க திறக்க வேணுமாக ஜெபிக்கிறோம். அப்ப இந்த நாள் இதற்காக ஜெபிக்க வச்சீங்க. என்னோட அறியாத தேசங்கள் உண்மை அறிந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலன். ஆமென் ஆமென்.